விழுப்புரம் பேருந்து நிலையத்தை சூழ்ந்த மழைநீர் வெளியேற்றப்பட்டதைத் தொடர்ந்து பேருந்து சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜோதி நரசிம்மன். ஜோதி நரசிம்மன், வணக்கம். விவரங்கள் என்ன? கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த மழை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. குறிப்பாக விழுப்புரம் பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் குளம் போல காட்சியளித்தது. தண்ணீரை வெளியேற்றுவதற்கு நகராட்சி ஊழியர்கள் 2 நாட்களாக தொடர்ந்து ஈடுபட்டு வந்த இந்த நிலையில் நேற்று இரவுதான் இந்த நிலை சீரானது. அதனைத் தொடர்ந்து இன்று காலையிலிருந்து பேருந்து நிலையம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. இருந்தும் கூட துப்புரவு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. விழுப்புரத்திலிருந்து சேலம், சென்னை, திருச்சி, கோவை, ஈரோடு, புதுச்சேரி உள்ளிட்ட பல ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பயணிகள் சாதாரணமாக வெளியே இருந்துதான் இதுவரை பேருந்துகள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது பேருந்து நிலையத்திற்குள்ளே சென்று எந்த ஊருக்கு செல்ல வேண்டுமோ அந்த ஊருக்கு செல்லுகிறார்கள். இருந்தாலும் கூட பயணிகள் கூட்டம் குறைவாக காணப்படுகிறது. தொடர்ந்து மழை பெய்தால் பேருந்து நிலையத்தில் மீண்டும் தண்ணீர் தேங்கும் நிலை இருப்பதால் அதை நிரந்தரமாக வெளியேற்றும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்கிறார்கள் பயணிகள். விவரங்களுக்கு நன்றி ஜோதி நரசிம்மன்.